வணக்கம். இன்றைக்கி நம்ம மலேசியாவில் டே 2ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்வே லகூன் அப்படின்னு ஒரு தீம் பார்க்குக்கு தான் போகிறோம். நம்ம ஜிடி ஹாலிடேஸ்க்கு பர்சனலாக ஒரு ஆலோசனை சொல்லணுன்னா இந்த தீம் பார்க்கை தவிர்த்துருக்கலாம் அவங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து ஃபாரின் போகிறதே எதுக்கு அப்படின்னா அந்த ஊரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த ஊரோட கலாச்சாரம், அந்த ஊரில் இருக்கிற இடங்களை பார்க்கணுன்னா நம்ம இங்கேருந்து போகிறோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தீம் பார்க்கில் நம்மளை கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. தீம் பார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய தீம் பார்க் இருக்குது. நம்ம போகணுன்னா பிளாக் தண்டர் போகலாம், கிஷ்கிந்தா போகலாம், ஒண்டர்லா போகலாம், அதிசயம் போகலாம், நிறைய இருக்குது. நம்ம இங்கேருந்து மலேசியா போய் போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த நாளில் இவங்க ஏதோ ஒரு பீச்சோ இல்லை மலேசியாவில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு சிறப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனாலும் இவங்களுடைய பிளானில் இந்த சன்வே லகூன் தீம் பார்க் தான் இருந்துச்சு. காலை உணவு சிறப்பாக முடிச்சுட்டு எல்லோரும் இப்போ நம்ம தீம் பார்க்குக்கு கிளம்பிட்டோம். வாங்க, இங்கேயும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, நிறையா ரைட்ஸ் இருந்துச்சு. இங்கேயும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபாரின் போய் நம்ம இதை பார்த்தது, இந்த நாளை நம்ம ஒரு நாள் முழுவதும் இந்த தீம் பார்க்கில் இருந்தது ஒரு நாள் முழுவதும் நமக்கு வீணான மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி வாங்க, நம்ம சன்வே லகூன் போகலாம். இப்போ சிங்கப்பூரில் நம்மளை யூனிவர்சல் ஸ்டூடியோ கூட்டிகிட்டு போனாங்க. அதோட ஃபீல் வேறு. அது இங்கே எங்கேயுமே கிடையாது. அப்போ அங்கே போய் நம்ம உள்ளே போய் எல்லாம் காத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்முடைய சிங்கப்பூரில் டே 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் ஸ்டூடியோ இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த சன்வே லகூன்ங்கிறது நார்மல் தீம் பார்க்கு தான். உள்ளே போகிறப்பயே நம்மளோட கைடு க்ளீனாக சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ட்ரை ரைட்ஸு, ட்ரை கேம்ஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துடுங்க. லஞ்சு முடிச்சுட்டு வாட்டர் கேம்ஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த செக்ஷன்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போனோம். போயிட்டு அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேர்ட்ஸு ஷோ ஒன்று பண்ணாங்க. அதாவது பறவைகளை வச்சு அதுங்க கொடி ஏற்றுது, அதுங்க இப்போ கால்குலேட்டு கணக்கு, இப்போ 18 + 26 ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னு நம்ம போய் எழுதி வச்சுட்டு வந்தோம்னா ஈக்குவல்ட்டு 44ன்னு ஒரு கிளி எடுக்குது. அதே மாதிரி நிறைய பறவைகள் வச்சு ஷோ பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ்க்கு போனோம். வாங்க இந்த பேர்ட்ஸு ஷோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, கேட்டு, லயனு, டைகர், ஹார்ஸ்னு காட்டி எல்லாரையும் ஓட் பண்ண சொன்னாங்க. எதை கண்டுபிடிக்க சொல்லுவோன்ட்டு எல்லோரும் ஹார்ஸுக்கு தான் கை தூக்குனாங்க. உடனே அந்த ஹார்ஸோட ஃபோட்டோவை மாற்றின உடனே இந்த கிளி கரெக்டாக ஹார்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெல்லிங் எடுத்து கொடுத்துச்சு. நமக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. What is your name? Sushma. Correct! Please clap hands! Very good! Alright, second question. How are you feeling today? Very happy, excited. Also correct! Very good! I am so very happy and excited because if you get the next one wrong, you know where you're going, right? Alright, so third question. Everybody knows, this is very easy. What is the diameter of our sun? Oh, I'm just kidding. Come, follow me, please. The next question, I will ask you when you're up there. Come, follow me. Please meet with Rachel Sojit at the top over here and stand on the black color X. Follow his direction. Yeah. These birds are here to spread love, joy, and harmony to everybody here in Sunway Lagoon. It's okay, madam. Just stay still. Don't worry. One right next to the shoulder. All right. So, ladies and gentlemen, these birds are from Paris, France. They are both white. 1, 2, 3. Look ahead and there. Thank you very much, my friends. You may return backstage.
இங்கே வந்து மலேசியாலையும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி ஒரு புழுக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால இந்த ரைடுக்கு போனோம், கொஞ்ச நேரம் காற்றடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு உட்காந்துக்கிட்டு அங்கிட்டு போதில் நல்லா காற்று நல்லா வந்துச்சு. அதுக்கடுத்து இந்த போட் ரைடுக்கு போனோம். பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. எல்லாம் ஒரே கற்று கொண்டு போய் தலைகீழாக நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஆனால் பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய பயமாவோ பயங்கர த்ரில்லிங்காவோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ரைடில் யாராச்சும் எப்போயாச்சும் போனீங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணணும், இதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க. உள்ளே போய் பேனிக்கே ஆகாதீங்க, பயப்படாதீங்க. சூப்பராக இருக்கும். அந்த ரைடை விட இந்த ரைடு வந்து கொஞ்சம் பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரைடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, இது வந்து கொஞ்சம் வேகமாக சுற்றுச்சு தலைகீழாக. அப்போ வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. பாருங்களேன். ட்ரை கேம்ஸ் எல்லாமே முடிஞ்சு அடுத்து லஞ்சுக்கு வந்து வவுச்சர் கொடுத்துட்டாங்க. லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நேரடியாக வாட்டர் கேம்ஸுக்கு போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் கேம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே யூனிஃபார்ம் போட்டுட்டு ஆடுறவங்கலாம் வந்து டான்சர்ஸு, பின்னாடி ஆடுறவங்க எல்லாமே பப்ளிக்கு. இருந்தாலும் அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்பை பார்த்து உடனடியாக அவங்க எல்லாமே ஆடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ணன் ஏதோ ட்ரை பண்ணுறாரு பின்னாடி. இது பார்த்திங்கன்னா பீச்சும் ஃபால்ஸும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஃபால்ஸில் குளிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தால் ஃபால்ஸில் போய் குளிக்கலாம், இல்லை பீச்சில் குளிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தால் பீச்சில் குளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸு.
நம்ம எல்லா பக்கமும் குளிச்சுட்டு சுற்றிட்டு அப்படியே அந்த பீச்சில் வந்து சும்மா அப்படியே படுத்துட்டு இருக்கிறது, இல்லை நம்ம வந்து முங்குற அளவுக்கு ஆழம் இருக்குது இங்கே. அதாவது ஒரு 1.5 ஆழம். கை காட்டிட்டு போகிறாரு பாருங்க, அவர் சவுதி அரேபியாக்கார். நான் எல்லா ரைடுக்குமே ஒன்றாவே போனதுனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டார். இந்த ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5D ஷோ. நமக்கு வந்து கண்ணாடி கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்து ஸ்க்ரீனில் அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் போகுது. ஆனால் உள்ளே ஃபுல்லாக மழை பெய்யுது. தேட்டருக்குள்ளேயே ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிரும். இந்த ஷோக்கில் நம்ம போய் உட்காந்தோம்னா ஃபுல்லாக நம்ம நனைஞ்சிருவோம் தொப்பலாக. அந்த ரோலர் கோஸ்டர் வந்து எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் ஃபால்ஸ் எல்லாம் வரும். அந்த ஃபால்ஸ் அது கிராஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மேலே நிஜமாலுமே மழை பெய்யும். மழைன்னா சும்மா சாரல் மாதிரி கிடையாது, நிஜமாக மழை பெய்கிறப்ப எப்படி நம்ம தொப்பெல்லாம் நனைஞ்சிருவோம் அந்த மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக மழை பெய்யுது. அது கொஞ்சம் ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த ரைடுக்கு போனேன். ஆனால் நிறையா பேர் வந்து இந்த இதில் வந்து ரைடு பண்ணவே தெரில. நான் போனோன்னே ஓரளவு பார்த்துட்டே இருந்தேன், எந்த மாதிரி போகணும் எந்த மாதிரின்னு ஒரு கெஸ் பண்ணிட்டேன். அதனால் ஓரளவு கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சி இதில் ரைடு போனேன். நல்லா இருந்துச்சு இது. இது வந்து வேர்ல்டுலே பெரிய கடல் அலை வர்ற இடமா. நாங்கள் போனப்போ மெயின்டெனன்ஸில் இருந்ததுனால இதை நம்ம பார்க்க முடியல. ஒரு சின்ன ஏமாற்றம். இது வந்து சும்மா தீம் பார்க் சுற்றி பார்க்குறதுக்கு ட்ரம் வண்டி. அதுக்கடுத்து இது வந்து தீம் பார்க்கில் குளித்து முடிச்சுட்டு நார்மலான தண்ணியில் வந்து நம்மளை நினச்சிட்டு போய்க்கிறதுக்கு. இது வந்து ஆசியாவிலே மிக நீளமான தொங்கு பாலம் அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர நீளமாக இருந்துச்சு. ஆனால் நடந்தெல்லாம் போகல. நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஆனால் அதிலே போட்டிருக்காங்க, குதிக்கவோ அந்த பாலத்தை ஆட்டவோ இல்லை ஓடவோ கூடாது, நடந்து தான் போகணுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேயே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நாட்டுக்காரங்கன்னு தெரியல. அவ்வளோதான், சன்வே லாகூனில் எல்லா கேம்ஸும் முடிஞ்சு அப்படியே கிளம்பிட்டோம். மணி இப்போ வந்து ஒரு 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமே டின்னர்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேராக டின்னருக்கு போயிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு நம்மளை கொண்டு போய் நம்ம ரூமில் வந்து விட்டாங்க. நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய மால் ஒன்று இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் சும்மா அப்படியே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு மேலே தான் போனோம். மால் வந்து 10 மணிக்கு க்ளோஸு. அதனால் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் தான் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். ஒன்றும் வாங்கலை. ரூமுக்கு வந்து எல்லோரும் ரூமுக்கு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் கொஞ்சம் பேர் அந்த மாலுக்கு போனோம். சூப்பராக இருந்துச்சு. ரேட்டெல்லாம் ரொம்ப பெரிய காஸ்ட்லியாலாம் இல்லை, எல்லாமே வந்து ஒரு நார்மலான ரேட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு சைனீஸ் பொருட்கள்லாம் கிடைக்கிற ஒரு கடை. எல்லா பொருட்களுமே டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் அந்த பொருள்கள்லாம் எதுக்கு உபயோகப்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு வித்தியாசமான பொருட்களாக இருந்துச்சு. பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
எல்லா பொருட்களுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றபடி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் அங்கே மலேசியாலையும் இருந்துச்சு. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இது பாருங்கள், இளநீ தண்ணி 1/2 லிட்டர் நம்ம காசுக்கு 90 ரூபா வருது. காய்கறி எல்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. முட்டைக்கோசு பாதி பீஸு 150 ரூபா நம்ம ஊர் கணக்குக்கு. உருளைக்கிழங்கு 1 கிலோ 160 ரூபா யூஎஸ்ஏ உருளைக்கிழங்கு. இஞ்சி, தாய்லாந்து இஞ்சி ஒரு 250 ரூபா. அதே மாதிரி நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், மீன், அதே மாதிரி மாட்டுக்கறி எல்லாமே எந்தெந்த கண்ட்ரியோடது உங்களுக்கு வேணுமோ எல்லா கண்ட்ரியோடதுமே அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த மால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மலேசியாவில் இருக்கிற முருகர் கோயிலுக்கும் ஜென்டிங் ஐலாண்டு அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதாவது அது பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டர் வந்து ரோப் காரில் போகணும், பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நாளைக்கு மலேசியா முருகர் கோயிலும் ஜென்டிங் ஐலாண்டும் போய் பார்ப்போம். இப்போ ரூமுக்கு வந்தாச்சு, படுத்து தூங்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். குட் நைட்.